What's up my dear மக்களே, welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். எக்ஸ்ட்ரா டீசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, உங்க வேல்யூபிளான மணியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாமா, என்ன ஏதுன்னு டீடைலா நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you're new to my channel kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா smash the like button. வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். சோ இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரஜ் வெஞ்சரமூடு, சுதீர் கரமானா, வினயா பிரசாத் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஆமீர் பல்லிக்கேல். படத்தோட ரைட்டர் ஆஷிப் கக்கோடி. படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு ஷாரன் ஸ்ரீனிவாஸ். படத்தோட எடிட்டர் ஸ்ரீஜித் சாரங் அண்ட் படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அங்கித் மேனன். இப்போ இந்த படத்தோட கதை சுருக்கம் சினாப்சிஸ் என்னன்னு பார்க்கலாம். சூரஜ் வெஞ்சரமூடு இஸ் வெரி டியர் டு ஹிஸ் எல்டர் பிரதர். சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அண்ணனை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஹவுஸ் ஹோல்ட்ல அவங்க அப்பாவோட கண்டிப்பான வளப்புல he grows up. நிறைய இடங்கள்ல அவங்க அப்பா அவரை புட் டவுன் பண்றாரு, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறாரு, குட் ஃபார் நத்திங்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சடனா சூரஜ் வெஞ்சரமூடுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம், அவங்க அப்பா அம்மா பண்ண ஒரு விஷயம் சூரஜ் வெஞ்சரமூடோட மைண்ட பயங்கரமா ட்ரபிள் பண்ணுது. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மாவை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப சைக்காட்டிக்கா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, சூரஜ் வெஞ்சரமூடு அவங்க அப்பா அம்மாவை என்ன பண்ணாரு, இவரோட கண்ட்ரோல்ல இருந்து அவங்க அப்பா அம்மா தப்பிச்சாங்களா, என்ன ஏது அப்படின்ற கேள்விகளுக்கான பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். நிறைய பேர் என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ கதையை சொல்லிடுறீங்க ரிவ்யூல அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. பட் நான் சொல்றது கதை சுருக்கம் தான். எலாபரேட்டா சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நான் டெஃபினட்டா சொல்ல மாட்டேன். படத்தோட கதையோட ஒரு ஐடியா மட்டும் தான் நான் சொல்றேன். சோ டோன்ட் வரி, நான் சொன்னது படத்தோட ஃபுல் ஸ்டோரி இல்ல. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்துல இருக்கு. அதை நீங்க படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த படத்துக்குன்னு இல்ல, எல்லா படத்துக்குமே அதுதான் சினாரியோ. எனிவே இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ், பெரிய பிளஸ் சூரஜ் வெஞ்சரமூடுவோட நடிப்பு. மை காட், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங். ஒரு பியூர் சைக்கோவா நடிச்சிருக்காரு. எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு அவருக்கு. அவரோட ஸ்மைலா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், டயலாக் டெலிவரி ஆகட்டும், அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ். எனக்கு கும்பலங்கி நைட்ஸ்ல ஃபஹத் ஃபாசிலோட சைக்காட்டிக் நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த படத்துல சூரஜ் வெஞ்சரமூடோட நடிப்பை நான் பயங்கரமா ரசிச்சேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கும்பலங்கி நைட்ஸோட ஃபஹத் ஃபாசில் நிறைய இடங்கள்ல ஞாபகம் வந்தாரு. சூரஜ் வெஞ்சரமூடுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டு. டாப் கிளாஸ் ஆக்டிங். படத்துல நடிச்ச அதர் ஆக்டர்ஸ் ஆல்சோ ரொம்ப கன்வின்சிங்கா அவங்களோட ஜாப பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சூரஜ் வெஞ்சரமூடுவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நான் ரொம்ப ரசிச்ச சீனை பொறுத்த வரைக்கும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருந்தது. அது டாப் கிளாஸா இருந்தது. ஏன்னா பழைய எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படியே பாவமா இருப்பாரு, அப்புறம் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், அவர் திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபீல சூரஜ் வெஞ்சரமூடுவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்தது. ஐ ரியலி என்ஜாய் தட் சீன் வெரி மச். அப்புறம் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே கதைக்குள்ள போயிட்டாங்க. நம்மளோட கியூரியாசிட்டியை தூண்டுற மாதிரி சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் சீன். ஐயோ என்னடா நடக்குது, ஃபர்ஸ்ட் சீனே வேற லெவல் பிளாஸ்டா இருக்கே அப்படின்ற மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம ஆடியன்ஸ ஃபர்ஸ்ட் சீன்லயே என்கேஜ் பண்றாங்க. படத்தோட பிரமிஸே ரொம்ப யூனிக்கா இருந்ததுங்க. சோ குட். சூரஜ் வெஞ்சரமூடு அவங்க அப்பா அம்மாவை லாக் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஹிலேரியஸ். எஸ்பெஷலி இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல இப்படி ஒரு பாயிண்ட்ல லாக் பண்ணா என்ன பண்றதுன்னே தெரியாது. சோ தி பிரமிஸ் ஆஃப் தி ஃபிலிம் வாஸ் வெரி என்ஜாயபிள். படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. காமெடி பஞ்சஸ் லேண்ட் ஆற இடத்துல எல்லாம் ஆடியன்ஸ் நல்லா சிரிக்கிறாங்க. படத்தோட டைலாக்ஸ் அண்ட் ரைட்டிங்கும் வெரி குட். நீங்க ட்ரெய்லர்ல கூட பாத்திருப்பீங்க, அவர் அவங்க அப்பா அம்மா பார்த்து சொல்லுவாரு, இந்த லோகத்துல அப்பா அம்மாவை என்ன மாதிரி யாருமே லவ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஒன்னு சொல்லுவாரு. அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருந்தது. அப்புறம் படத்தோட மேக்கிங்கும் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி படத்துல ஒரு கார் அப்ஷாட் பண்ற சீன் இருக்கும், அது எக்ஸலண்டா ஷூட் பண்ணிருக்காங்க. அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அப்படியே ஹை ஸ்பீட்ல அந்த கார் அப்ஷாட் ஆகி பல்டி அடிச்சுட்டே வரும். பேக்ரவுண்ட்ல ஒரு கிளாசிக் மலையாளம் சாங் போகும். ஐ ரியலி என்ஜாய்ட் தட் பர்டிகுலர் ஷாட். படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் டாப் நாட்ச்ங்க. படத்தோட மூடுக்கு ஆப்டா வாசிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு சைக்காட்டிக் காமெடி த்ரில்லர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல மியூசிக் ஆல்சோ ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணிருக்கு. சோ குட். எஸ்பெஷலி படத்துல சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும், அது அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அப்புறம் படத்தோட இன்டர்வல் பிளாக்கும் சூப்பரா இருந்ததுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷனை சூப்பரா பில்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இன்டர்வல் பிளாக்கும் ஒரு டிக் மார்க். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுதுங்க. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்கா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல இந்த கதையை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன் லெஸ்ஸா இந்த ஸ்டோரி போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
செகண்ட் ஹாஃப்ல படம் ஸ்லோ டவுன் ஆனதுக்கு முக்கிய காரணமா நான் பாக்குறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிங்கிள் ஹேண்டடா இந்த படத்தை கேரி பண்ண சூரஜ் அவர்களோட ஸ்கோப் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குறையுது. அதர் கேரக்டர்ஸ்க்கு மோர் ஸ்கோப் இருக்கு டு பெர்ஃபார்ம். பட் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது ஐயோ சூரஜ் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, ஏன்னா அவ்வளவு ரசிக்கிற மாதிரி இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அவரு எதுவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இல்லையே செகண்ட் ஹாஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணிருக்காங்க. பட் படம் ஸ்லோ டவுன் ஆனதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் படத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து கன்வின்சிங்கா இல்லைங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் சடனா ஒரே சீன்லயே ஒரே ஒரு விஷயத்துல சூரஜ் வெஞ்சரமோடு லாக் பண்ண உடனே அப்படியே அப்பா அம்மா ரெண்டு பேரும் சப்மிசிவ் ஆயிடுறாங்க. அவரோட கண்ட்ரோல்ல ரொம்ப நாள் இருக்காங்க. சோ உடனே வித்தவுட் அ ஃபைட் எப்படி அப்படி சப்மிசிவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வருது. ஆல்சோ செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சூரஜ் வெஞ்சரமோடோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப கோல்டா பிஹேவ் பண்றாங்க. நம்ம இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ல என்ன ரீசன் இருந்தாலும் பையனோ அப்பாவோ பொண்ணோ யார் எவ்வளவு பேடா பிஹேவ் பண்ணாலும் அவங்க மேல நமக்கு கொஞ்சம் ஈவி இறக்கம் இருக்கும், கொஞ்சம் கரிசனம் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல இந்த ரெண்டு லேடிஸும் சூரஜ் வெஞ்சரமோடோட கேரக்டர் மேல ரொம்ப கோல்டா நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே காட்ட மாட்டாங்க. சோ ஒரு இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்ல இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் கொஸ்டினும் வருது. நம்ம பார்த்த அம்மா நம்ம பார்த்த அக்கா தங்கச்சி எல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா, அது ரிலேட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சடனா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. இன்னும் படத்துல என்னமோ நடக்க போகுது அப்படின்னு ஒரு டென்ஷன்ல ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவ்வளவுதான் படம் முடிஞ்சிருச்சு எஞ்சி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சோ ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் a good and decent watch. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் could have been a little better. ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டா இருந்தது அப்படின்னு நான் ஆனஸ்டா ஃபீல் பண்ணேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ஓவரால் ரேட்டிங் 7.5 out of 10. உங்களோட வேல்யூபிளான மணியையும் டைமையும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா தியேட்டர்ல பார்க்கலாம். சூரஜ் வெஞ்சரமோடுவோட அட்டகாசமான நடிப்புக்காகவே இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கணும். His acting was absolutely top notch. Hope you like my review. நாளைக்கு உங்களை UI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூல சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you.